இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நெகேமியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம். அவர்கள் அருகே தெக்கோவா ஊரார் பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்களுடைய பிரபுக்களோ தங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை. இடிந்து போன எருசலேமின் அலங்கத்தை கட்டுவதற்காக நெகேமியா முற்பட்ட போது அவனோடு கூட இணைந்து ஆசாரியர்கள், தட்டார், தைலக்காரர்கள், மளிகைக்காரர்கள், குமாரத்திகள் உட்பட அநேகர் கலந்து கொண்டு அலங்கம் கட்டுவதில் ஈடுபட்டார்கள். ஆனால் தெக்கோவா ஊரில் உள்ள பிரபுக்கள் அலங்கம் கட்டுவதில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை. தங்களுடைய ஆண்டவருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை. தெக்கோவா ஊர் மக்கள் வெளிப்புறமான பெரிய கொம்மைக்கு எதிரே ஓபேலின் மதில் மட்டும் இருக்கிற இன்னொரு பங்கையும் அவர்கள் பழுது பார்த்து கட்டினார்கள். செய்ய வேண்டிய வேலை அதிகம் இருந்ததுனால தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையையும் செய்து இன்னும் அதிகமான வேலையும் செய்ய ஒப்புக்கொண்டு செய்து முடித்தார்கள். அறுவடை மிகுதி, ஆட்களோ கொஞ்சம். தேவனுடைய ராஜ்யத்தில் வேலை செய்ய அநேக ஆட்கள் வேண்டும். சந்திக்கப்பட வேண்டிய மக்கள் அநேகம் உண்டு. அனைவருக்கும் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தில் கடைசி மணித்துளியிலும் வந்து ஊழியம் செய்து அதற்கான பலனை பெற்றவர்களும் உண்டு. நமக்கு கொடுக்கப்படுகிற காலங்களையும் சமயங்களையும் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆக்கில்லா பிரிஸ்கில்லாளை குறித்து என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் என்றார். பவுல் கொரிந்து பட்டணத்திற்கு வந்தபோது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் சுவிசேஷம் அறிவிப்பதில் துணையாய் நின்று சபை நிறுவுவதில் அவனுக்கு உதவியாக இருந்தார்கள். மாத்திரமல்ல, எபேசு பட்டணத்தில் அப்பல்லோ என்கிற ஊழியனையும் ஆண்டவருக்குள்ள பலப்படுத்தி ஊழியத்திலே ஈடுபடுத்தினவர்கள் இந்த ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும். பவுலுக்கு வந்த அநேக பிரச்சனைகளிலே கூடவே இருந்து பவுலை காப்பாற்றினவர்கள். அதனால தான் என்னுடைய பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் என்று இங்கே பவுல் சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனை ஒப்புக் கொடுக்க துணிந்தவர்கள் என்று பவுலையும் பர்னபாவையும் குறித்து வாசிக்கிறோம். நம் நாட்டு மக்கள் மேலே அக்கறை கொண்டு நமக்கு நற்செய்தியை சொல்ல அந்நிய தேசத்திலிருந்து பல ஆயிரம் மைல் கடந்து பல மாதங்கள் கடல் பிரயாணம் பண்ணி நம்முடைய தேசத்துக்கு வந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்து திரும்பவும் தங்களுடைய தாய்நாடு செல்லாதபடி இங்கேயே ஊழியம் செய்து இரத்த சாட்சிகளாக மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட ஊழியர்கள் அநேகர் உண்டு. நமக்கு நேரமும் சமயமும் வாய்க்கும்போது தேவனுடைய ஊழியத்தை, தேவனுடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படுவதை நாம் தடை செய்யாதபடிக்கு ஊழியம் செய்ய முற்பட வேண்டும். இன்றைய நாள் வரைக்கும் தெக்கோவா ஊர் பிரபுக்கள் ஆண்டவருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை என்று வாசிக்கிறோம். அவர்கள் ஊழியம் செய்யவில்லை என்பதை தலைமுறை தலைமுறையாக நாம் வாசித்து கொண்டு வருகிறோம். நாம் அப்படி இராதபடி நமக்கு கொடுக்கப்படுகிற காலங்களையும் சமயங்களையும் நாம் பிரயோஜனப்படுத்தி கொண்டு தேவனுடைய ஊழியம் கட்டி எழுப்பப்பட அழிந்து போகிற மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க நம்ம ஈடுபடுத்தி கொள்வோமா? ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, தெக்கோவா ஊர் பிரபுக்களைப் போல நாங்கள் இராதபடி எங்களுக்கு கிடைக்கிற சமயங்களையும் காலங்களையும் நாங்கள் பயன்படுத்தி சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை தைரியமாக பிரசங்கிக்கத்தக்கதான கிருபை தரும்படியாய் எங்களை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.